கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். என்ன நடந்தாலும் நல்லவர், யார் கைவிட்டாலும் அவர் நல்லவர். அல்லேலூயா. பல வேளைகளிலே சூழ்நிலைகளை பார்க்கும்போது கர்த்தர் நல்லவர்னா ஏன் இதெல்லாம் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் உடனே நம்ம தலைவர் என்ன செய்கிறான்னு தெரியாது. கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரியும் அவர் சூப்பராக தான் செஞ்சுருக்கிறாரு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் நமக்கு புரிய வரும் உண்மையிலே ஆண்டவர் நல்லவர்னு. அதனால் என்ன நடந்தாலும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆகவே எந்த சூழ்நிலையும் அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவர் உங்கள் வாழ்விலே மகிமையான காரியங்களை செய்வார். நம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். கர்த்தரை நோக்கி ஒரு சிறு ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மகிமையான இந்த நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். நீர் அடியனை மறைத்து வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படுவதாக. நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தருடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்விலும் கர்த்தர் ஆசீர்வாதங்களையும் மாற்றங்களை தந்து வழி நடத்தும். நீர் பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே என்ன செய்தி கொடுக்கலாம் என்று நான் ஜெபித்தேன். ஆண்டவர் என் உள்ளத்திலே தந்த ஒரு ஆசீர்வாதமான செய்தி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். செய்திக்கான தலைப்பு, மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற 3 முத்தான ஆசீர்வாதங்கள். செய்திக்கான தலைப்பு அதுதான், 3 முத்தான ஆசீர்வாதங்கள். எல்லாரும் சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த 3 முத்தான ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். செய்திக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 4வது சங்கீதம் 7-8 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒருவர் நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 4வது சங்கீதம் 7-8 வசனங்கள். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். இந்த 2 வசனத்துல தான் அந்த 3 முத்தான ஆசீர்வாதம் இருக்குது. அந்த முத்தான ஆசீர்வாதங்கள் என்ன? 1 சந்தோஷம், 2வது சமாதானம், 3வது சுகம். ஆமீன் சொல்லுங்க, சொல்லுங்க. சந்தோஷம், சமாதானம், சுகம். இந்த 3 இருந்தா போதும் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ஒருவேளை சில வேளை நாம நினைக்கலாம், கடங்கார வீடு தேடி வரும்போது காசு இல்லாயா வேணும், சமாதானத்தை வச்சு என்ன பண்ண அப்படின்னு சில வேளை நீங்க நினைக்கலாம். ஆண்டவருடைய சமாதானமும் மகிழ்ச்சியும் இருந்தால் காசு இல்லாமலே நம்மை மகிமையா நடத்துவார். அதனால்தான் அவருக்கு பேர் இயேசு. இயேசு நமக்கு தேவையான காசு தருவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் பலர் நினைக்கிறது காசு தான் ஆசீர்வாதம் என்று. ஆனால் காசு இல்லாமலேயும் கர்த்தர் நம்மை மகிமையாக நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். நிறைய பேர் இந்த காசு இருந்தால் தான் நிம்மதி அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படி காசு நிம்மதியை கொடுக்கிறதா இருந்தால் பணக்காரர்கள் தற்கொலை செய்வதன் நோக்கம் என்ன? காசு அவங்களுக்கு நிம்மதியை கொடுக்கல, பணம் அவர்களுக்கு திருப்தியை கொடுக்கல. அப்போ பணம் நமக்கு தேவை, காசு நமக்கு தேவை. அதை விட இயேசு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அல்லேலூயா. அவை பணம் மாத்திரமே பிரதானமாய் வைத்து வாழ்வது வாழ்க்கை அல்ல. இயேசுவையே பிரதானமாய் வைத்து வாழ்வதுதான் சரியான வாழ்க்கை. அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே இந்த 3 முத்தான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த 3 முத்தான ஆசீர்வாதங்களை ரொம்ப ஷார்ட்டா மிக விரைவாக உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். இந்த 3 ஆசீர்வாதங்கள்ல ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்குள்ளும் 3 இருக்கிறது. மொத்தம் 3 சொன்னேன். இதெல்லாம் 1 சந்தோஷம், 2வது சமாதானம், 3வது சுகம்.
அதே வேளையில் இந்த 3க்குள்ள 3 இருக்கு. 3 சந்தோஷம் இருக்கு, 3 சமாதானம் இருக்கு, 3 வித சுகம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவை முதலாவது கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் என்ன? சந்தோஷத்தை தருகிறார். 7ஆம் வசனத்தின் பின்பகுதி பாருங்க. சங்கீதம் 4:7 பின்பகுதி, அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர் என்று சொல்லுகிறார். அது என்ன அதிக சந்தோஷம்? சந்தோஷத்திலே 3 இருக்குன்னு சொன்னேன். முதல் சந்தோஷம் பாருங்க, அது பிசாசு கொடுக்கக்கூடியது, உலகம் கொடுக்கக்கூடியது. எபிரேயர்கள் நிருபத்தில் 11வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை ஒருவர் நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 11:25. அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே மோசே தெரிந்து கொண்டார். அப்போ அங்க ஒரு சந்தோஷம் போட்டிருக்கு. என்ன சந்தோஷம்? பாவ சந்தோஷம். இதுதான் உலகத்தில் ஈஸியா கிடைக்கிற சந்தோஷம். தண்ணி அடிக்கலாம், பாவம் பண்ணலாம், உலகத்தில் என்ஜாய் பண்ணலாம், மனம் போல வாழலாம், இஷ்டம் போல வாழலாம். ஒழுக்கம் கிடையாது, நீதி கிடையாது, நேர்மை கிடையாது, கண்ட்ரோல் கிடையாது, என்ஜாய் பண்ணு லைஃபை என்று சொல்லி கொடுக்கிறது தான் பாவ சந்தோஷம். அது ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், முடிவிலே அது மனிதனுக்கு வேதனையும் மரணத்தையும் நரகத்தையும் கொடுக்கக்கூடிய சந்தோஷம். இயேசு அதை தருவதே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அதனால்தான் இயேசு சொன்னார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, என் வழியே தனின்னு கர்த்தர் சொல்றார். ஆனா உலகத்துல ஈஸியா கிடைக்கிற சந்தோஷம் எதுதான்? பாவ சந்தோஷம்தான். புண்பட்ட மனசை புகைப்பிடித்து ஆற்று அப்படின்னு சொல்லி உலகத்தார் சொல்லுவார்கள். அப்படி புகைப்பிடிச்சா புண்பட்ட மனசு என்ன செஞ்சிருமா? ஆறிருமா. ஆறுனா அடுத்து ஒரு சிகரெட்டோடு நிக்கணும் இல்ல, அவன் ஊதிக்கிட்டே இருக்கானே, அது எங்க ஆறி இருக்கு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது ஒரு நாள் ஆற்றாது நம்மை, அது கேன்சர்ல கொண்டு போய் வச்சிரும். ஆமா, ஒரு சிகரெட் ஒரு மனிதனுடைய வாழ்வில் 5 நிமிஷத்தை சாப்பிடுதான். அப்ப நம்ம ஒரு சிகரெட் ஒரு மனுஷன் குடிக்க குடிக்க வாழ்க்கையில் 5 நிமிஷம் என்ன செய்யுது? குறைஞ்சுக்கிட்டே இருக்கிறது. ஆகவே பாவ சந்தோஷம் அப்படிப்பட்டதுதான். அது வேசித்தனமா இருக்கலாம், உபச்சாரமா இருக்கலாம், அது முறைகேடான எந்த வாழ்க்கையானாலும் அது முடிவிலே ஆசீர்வாதமா இருக்காது. ஆகவே தான் ஆண்டவர், அந்த வழிக்கு நீ போகாத, அந்த சந்தோஷத்தை நீ தேடாத, நான் கொடுக்கிற சந்தோஷத்துக்கு வா. அது அசைக்க முடியாத சந்தோஷம், அழிக்க முடியாத சந்தோஷம், எவரும் பறிக்க முடியாத சந்தோஷம். அதுதான் நித்தியமான சந்தோஷம். அல்லேலூயா. அவன் பிசாசு அப்படி இல்லை, அவன் மனம் போல வாழு மகனே, இதை அனுபவின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. அப்போ மோசே அந்த பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கத வேண்டான்னு சொல்லிட்டு ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய பிள்ளைகளோட நான் உபத்திரவத்தை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறேன், எனக்கு பாவம் வேண்டான்னு சொன்னார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்ப நமக்கு பாவ சந்தோஷம் வேண்டாம். அது முதலாவது உலகம் கொடுக்கிற சந்தோஷம். 2வது சந்தோஷம் என்ன? அதே சங்கீதம் 4:7 பாருங்க. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷம். இதான் உலகத்துல கிடைக்கிற இன்னொரு சந்தோஷம். வேலை கிடைச்சிட்டா சந்தோஷம், பெண்களுக்கு நகை வாங்கிட்டா சந்தோஷம், வருமானம் வந்துட்டா சந்தோஷம், வாழ்க்கையில நன்மைகள் வந்துட்டா சந்தோஷம், கல்யாணம் முடிஞ்சா சந்தோஷம், குழந்தை பிறந்தா சந்தோஷம். இது உலகத்திலே கிடைக்கிற சந்தோஷம். அந்த சந்தோஷத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஆனா இங்க தாவீது என்ன சொல்றார்? அவர்களுக்குங்கிறார். அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அல்லாத மக்களுக்கு எப்போ சந்தோஷம்? இந்த வருமானம் வந்தா, உலகத்துல நிம்மதி கிடைச்சாதான் சந்தோஷம். ஆனா கர்த்தர் நமக்கு தர்ற சந்தோஷம் எப்படி தெரியுமா? ஆபகுக் 3:17 சொல்றாரு, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலம் கொடாம போனாலும், ஆட்டு மந்த முதலம்ட்டு போனாலும் நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா. உலகத்தாருக்கு அந்த வருமானம் போச்சுன்னா மூஞ்சி தொங்க போட்டு குப்புறப்படுத்துருவான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கு அதை விட பெரிய சந்தோஷத்தை இருதயத்திலே தருகிறார்.
அல்லேலூயா. அப்ப நமக்கு உலக பிரகாரமான இந்த நன்மையும் தந்து சந்தோஷப்படுத்துகிறார். வீடு தர்றார், அதனாலதான் வீடு நாளைக்கு பிரதிஷ்டை பண்ண போறோம். சபை தந்திருக்கிறாரு, ஆத்துமாக்களை தந்திருக்கிறாரு, நல்ல வேலை தந்திருக்கிறாரு, வருமானம் தந்திருக்கிறார். அதெல்லாம் நமக்கு தேவை. தேவன் மனிதனை படைக்கும் போது அவனை படைப்பதற்கு முன்பதாகவே அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் படைச்சிட்டார். ஆமென். பொன்வளையும் பூமியை படைச்சார், நதியை படைச்சாரு, ஏதேன் தோட்டத்துல எல்லாத்தையும் படைச்சு வச்சுட்டு தான் அவனை கைப்பிடித்து கூட்டிட்டு வந்து, மாப்பிள்ள இதெல்லாம் உங்களுக்கு தான், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னு ஆதாமை ஆண்டவர் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து இதெல்லாம் நீ அனுபவிச்சுக்கப்பான்னு சொல்லி கொடுத்தாரு. உலகத்துல என்னென்ன நன்மை தேவையோ அதெல்லாம் தந்து நம்மை சந்தோஷப்படுத்துவார். ஆனா உலகத்தாருக்கு அந்த நன்மை மாத்திரம்தான் சந்தோஷம். நமக்கு அப்படி அல்ல, அதை விட பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கு. மூன்றாவது சந்தோஷம், அதுதான் கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம். அவர்தான் தாவீது சொல்கிறார், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்துல வர்ற சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷத்தை எங்க தர்றீரு? இருதயத்துல. அல்லேலூயா. அது என்ன சந்தோஷம்? 1 பேதுரு 1 அதிகாரத்துல 8-9 வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1 அதிகாரம் 8-9 வசனங்கள் ஒரு வேகமாய் வாசிப்போம். இயேசுவை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை மாம்ச கண்களால் தரிசிக்காமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து, அதான் பாயிண்ட், என்ன முடியாது, சொல்லவே முடியாத சந்தோஷம். அல்லேலூயா. அடுத்து மகிமையால் நிறைந்த சந்தோஷம், களிகூர பண்ணுகிற சந்தோஷம், விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறதா. ரட்சிப்பின் மூலம் கிடைக்கிற சந்தோஷம். பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் அந்த சந்தோஷம் கிடைக்கும். பரிசுத்தத்துக்குள்ளே வந்தால் தான் அந்த சந்தோஷம் கிடைக்கும். ஒரு மனிதன் பாவத்திலே வாழும் வரை இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த மெய்யான சந்தோஷத்தை மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மேல் அன்பு வைத்து நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். அல்லேலூயா. அப்ப அந்த பாவத்தை அவர் சுமந்ததுனால, நான் பாவி ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், உடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் என்று எந்த மனிதன் மனம் திரும்பி பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரிடம் வந்து ஒப்பு கொடுக்கிறானோ அவனுக்கு உள்ளத்துல இந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார். அது சொல்லவே முடியாத சந்தோஷம், அது மகிமையான சந்தோஷம், அது அற்புதமான தெய்வீக சந்தோஷம். ரட்சிக்கப்படும் போதுதான் இந்த சந்தோஷம் ஒரு மனிதனுக்குள்ளே கிடைக்கிறது. இந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? உங்க வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறதா? வெளியே 1000 பிரச்சனை இருந்தாலும் உள்ளம் சந்தோஷத்துல நிரம்பிக் கொண்டே இருக்கும். இந்த சந்தோஷம் ஜெபிக்க ஜெபிக்க கூடும். இந்த சந்தோஷம் அபிஷேகம் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம் அது வேற இருக்கிறது. ரோமர் 14 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது இன்னும் சந்தோஷத்தின் அளவு கூடுகிறது. இன்னும் நாம் பரிசுத்தமாக இந்த சந்தோஷத்தினுடைய லெவல் கூடிக்கொண்டே இருக்கும். நம்ம வாழ்க்கை குதிக்கணும் போல இருக்கும், துள்ளணும் போல இருக்கும், ஆடணும் போல இருக்கும். அதனாலதான் உணர்ச்சி பெருக்கல அநேகர் ஆட்டம் பாட்டம் எல்லாம் போடுறாங்க. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில எதையுமே நம்ம ஒரு பரிசுத்தத்தோடு செய்யும் போது அது ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சந்தித்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், மகிழ்ச்சியோடு வைத்திருக்கிறார், ஆட்டம் போடுகிற நாம் ஒழுங்கினமாய், ஆண்கள் பெண்கள் போதில் விழுறது, பெண்கள் ஆண்கள், அதெல்லாம் சரி கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்குள்ள ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். அதான் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். நம்ம களி கூர்ந்தாலும் உள்ளத்தில் ஒரு நடுக்க இருக்கணும். யாருக்கு முன்னால நிக்கிறேன்? கர்த்தருக்கு முன்னால நிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த தேவ பயம், பரிசுத்த இடத்தை நாம் ஒரு உலக பிரகாரமான சடங்காச்சார இடம் போல மாற்றிவிடக் கூடாது. அது தேவனுக்கு சித்தம் அல்ல. ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில எந்த நிலையிலும் இந்த சந்தோஷத்தை தருகிறார். இந்த சந்தோஷம் தான் பாடுகளை ஜெயிக்க வைக்கும். இந்த சந்தோஷம் தான் கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ வைக்கும். இந்த சந்தோஷம் தான் என்ன வேணாலும் சகித்து கொள்ளலாம். இந்த உலகம் தராத சந்தோஷத்தை எனக்கு தந்திருக்கிறாரே, அவருக்காகவே வாழ வைக்கக்கூடிய சந்தோஷம் தான் தெய்வீக சந்தோஷம். இந்த சந்தோஷம் எனக்குள்ளே இன்றைக்கும் இருக்கிறது.
இப்பொழுதும் இருக்கிறது. அவை உங்களை நீங்க அடிக்கடி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அந்த ஆவிக்குரிய சந்தோஷம் உள்ளத்தில் இருக்குதா, அந்த ஆண்டவர் தருகிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கணும். சங்கீதம் 51 சங்கீதத்தில் தாவீது ஜெபிக்கிறார். 12 வசனம் நினைக்கிறேன். உடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் ஜெபிக்கிறார். ஏன்? அந்த சங்கீத தலைப்பு போட்டிருக்கு, தாவீது பத்சேபாளிடத்துல பாவத்துக்கு உட்பட்ட பொழுது பாடின சங்கீதம் என்று. நான் மறுபடியும் ரட்சிக்கப்பட்ட நான் பாவத்துக்கு போனோம்னா இந்த சந்தோஷம் அடி வாங்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அவர் கர்த்தரனை ரட்சித்துட்டார், சந்தோஷம் தந்திருக்கான்னு சொல்லி பழையபடி பாவ வழிக்கு சென்று விடக் கூடாது. அப்படி பாவத்திற்கு நாம் இடம் கொடுத்தால் இந்த சந்தோஷம் தான் பாதிக்கப்படும், உற்சாகம் போயிரும், அந்த ஆவிக்குள்ளே இருக்கிறதான மகிழ்ச்சி போயிரும். அப்படித்தான் தாவீது அந்த சந்தோஷத்தை இழந்தார். ஒருவேளை நீங்களும் கூட ஆரம்பத்தில் இருந்து அந்த அளவுக்கு உற்சாகம் இல்லை, அந்த மகிழ்ச்சி இல்லைன்னா எங்கே தவறி இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து பார்த்து மனம் திரும்பி மறுபடி ஆதி அன்புக்குள்ளே வந்தால் அந்த இழந்த சந்தோஷத்தை கர்த்தர் மறுபடியும் தருவார், மறுபடியும் உற்சாகப்படுத்துவார், மறுபடி ஆவியிலே நிரப்புவார், மறுபடி கர்த்தருக்காய் எழும்ப கிருபை தருவார். இந்த சந்தோஷம் தாங்க அளவுகோல், இந்த சந்தோஷம் தான் அளவுகோல். அப்ப உங்க உள்ளத்தை அடிக்கடி ஆராய்ந்து பாருங்க. சங்கீதம் 4:7 சொல்றபடி அந்த அதிகமான சந்தோஷம் எனக்குள்ள இருக்குதா, நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியோடு கூட வாழ்றேனா? சிலருடைய வாழ்க்கையை கேட்டா சொல்றாங்க, ஏன் தான் ரட்சிக்கப்பட்டேன்னு இருக்கு பிரதர், தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன் பிரதர் அப்படிலாம் சொல்றாங்க. அவங்க எங்கோ மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில எங்கோ ராங் ரூட்ல இருக்கிறாங்க, அதனால தான் அப்படி சொல்றாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்குள்ளே சரியான ஒரு வாழ்க்கையில வாழும் பொழுது அந்த சந்தோஷம் உள்ள வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியான வாழ்க்கை. அப்போஸ்தலர் 16:34 வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் பின்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த சிறைச்சாலைக்காரன் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனம் மகிழ்ச்சியா இருந்தான். குடும்பமா நம்மளை சந்தோஷமா வாழ வைக்கிறவர் தான் நம்ம கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால இந்த சந்தோஷம் கிடைச்சிட்டா போதும், இதை விட வேற என்ன வேணும்? ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? எதை விட? கர்த்தர் தர்ற சந்தோஷத்தை விட. அல்லேலூயா. இதெல்லாம் நிறைய பேர் இந்த காலத்துல டீச் பண்றதே இல்லை. எமோஷன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சும்மா வெறுமனே சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாமலாம் ஆட முடியுமா? முடியாதா? நம்ம வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை, அதுதான் இயேசு தருகிற வாழ்க்கை. ஆகவே உலகம் கொடுக்கிறபடி இயேசு கொடுப்பதில்லை. இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரர்களே, சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை அதை இருந்த சந்தோஷமா இப்ப நான் இழந்துட்டேன்னா மறுபடி கர்த்தர் என்று வந்து மனம் திரும்பி ஒப்பு கொடுங்கள், இழந்த சந்தோஷத்தை கர்த்தர் திரும்பவும் தருவார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் தருகிற முத்தான ஆசீர்வாதத்தில் ஒன்று சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷம். அல்லேலூயா. சந்தோஷத்துல முதல்ல 2 எழுத்து எடுத்துருங்க. அப்புறம் என்னது? நிறைய பேர் தோஷம், ராசி சரியில்லை, அது சரியில்லை, ஒரே தோஷம். இந்த பொண்ணு மேல, இந்த பிள்ளை கல்யாணமே ஆகாது, இந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாது, அப்படி தோஷத்தோடு இருக்கிறீங்களா? தோஷத்தை நீக்கி சந்தோஷத்தை இயேசு தருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்க. பாவ நாசம்னு எங்க ஊர் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, பாவ நாசம். அங்க உள்ள தண்ணியில போய் குளிச்சா பாவம் நாசம் ஆயிருமா? நான் சொல்லுகிறேன், அது பாவத்தை நாசமாக்காது. இயேசுவின் சிலுவை தான் பாவத்தை சுமந்து தீர்த்த இடம். அந்த இயேசு வந்தால் பாவ தோஷம் எல்லாம் தீரும். எல்லா விதமான தீட்டுகளில் இருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. ஆகவேதான் தோஷங்களை மாற்றி சந்தோஷம் தருகிறவர். அல்லேலூயா. ஆகவே இயேசு தருகிற முதல் முக்கிய ஆசீர்வாதம் சந்தோஷம். 2வது ஆசீர்வாதம் என்ன? 8ஆம் வசனம் சொல்கிறது. சங்கீதம் 4:8, சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். சமாதானம். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? யாருக்காவது பேருங்க சமாதானம் இல்லையே? நிறைய பேருக்கு அப்படிலாம் பேர் வைப்பாங்க. சந்தோஷம்னு பேர் இருக்கிறது பார்க்க முடியாது, ஆனால் சமாதானம்னு பேர் இருக்கிறது பார்க்கலாம். சந்தோஷம்னு கூட சிலருக்கு வச்சிருப்பாங்க. சரி, சமாதானம்னா உலக பிரகாரமாக அதை பார்க்கும்போது நிம்மதி. என்னது?
நிம்மதி, எனக்கு நிம்மதியே இல்லை பிரதர் அப்படின்னு கவலைப்படுறீங்களா? இயேசுவிடம் வாருங்கள், உங்களுக்கு நிம்மதி தருவாரு. அவரிடம்தான் நிம்மதி இருக்கிறது. நிம்மதி எங்கே எங்கே என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லைன்னு ஒரு கிறிஸ்தவ பாட்டு இருக்குது. சினிமா பாட்டு இல்லை, ஒரு கிறிஸ்தவ பாட்டு. அந்த பக்தன் அதுல பாடுறார், காரு பங்களா பீச்சு எல்லாம் போய் பார்த்தேன், அதுல சந்தோஷம் இல்லை. ஆடம்பரமா வாழ்ந்து பார்த்தேன், நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனா இயேசுவிட வந்தேன், எனக்கு நிம்மதி தந்தார் என்று பாடுவார். ஆமென் சொல்லுங்களேன். உலகத்தான் சினிமாவிலே பாடியிருக்கிறார், நிம்மதி எங்கே, அங்கே எனக்கு ஒரு இடம் வேணுமா, அங்கே இருக்குப்பா உனக்கு இடம், நீ வா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சேரெல்லாம் காலியா இருக்கு, அதனால நீங்க வா இயேசுவிடம், உனக்கு நிம்மதி இயேசுவிடம் மாத்திரமே இருக்கிறது. இயேசுவை தவிர எங்கே போனாலும் அந்த லைஃப்ல ஒரு நாள் எண்டு வரும். இங்க வந்தாலும் எண்டே இல்லாத எட்டர்னல் லைஃபை கர்த்தர் வைத்திருக்கிறார். நித்திய வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசு கொடுக்கிற சமாதான நிம்மதி, அது முடிவில்லாத ஆசீர்வாதமான ஒரு நிம்மதி. சமாதானம் வந்தா தாவீது எப்படி என்ன சொல்றாரு? சமாதானத்துடனே படுத்துக்கொண்டு நிம்மதியா நீங்க தூங்குறீங்களா? படுத்த உடனே உங்களுக்கு தூக்கம் வருதா? நிறைய பேருக்கு அப்படி வரல. தண்ணி அடிச்சா தான் அவனுக்கு என்ன வருது? தூக்கம் வருது. அரசியல்வாதி இல்ல, பெரிய பந்தாவா இருப்பான், கையில பாருங்க 15 கயிறை கட்டியிருப்பான். எதுக்கு தெரியுமா? பயம் அவனுக்கு, எவனாவது நம்மளை கொண்டு வருவானோ, அடிச்சிருவானோ, அந்த கயிறு தான் அவனை காப்பாத்துதுன்னு. பிரியமானவர்களே, கயிறு உன்னை காப்பாத்து, கர்த்தருடைய ஃபயர் உன்னை காப்பாத்தும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ அக்கினி உன்னை காப்பாற்றும், தேவ பிரசன்னம் உன்னை காப்பாற்றும். நாங்கெல்லாம் கையில கால கயிறா கட்டிக்கிட்டு அலையிறோம், ஆனால் எங்களை தேவன் எங்கு போனாலும் பாதுகாக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. பாதுகாப்பு என்பது, நிம்மதி என்பது கர்த்தரிடம் மாத்திரம் இருக்கிறது. மனிதன் இப்படி நிம்மதிக்காகத்தான் என்னெல்லாமோ செய்யறான். ராசி மோதிரம் போடுறான், வீடு வடக்கு பார்க்க வாசல் உடையா, அப்பதான் உனக்கு நல்லா இருக்கும்னு பயந்து பயந்து வாசல் விடுறான். சாஸ்திரம் பார்க்கிறான், ஜோசியம் பார்க்கிறான், வாஸ்து பார்க்கிறான், என்னெல்லாமோ பார்க்கிறான். நிம்மதியா இருக்கிறியா? இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என் வீட்டுல நிம்மதியே இல்லைன்னு புலம்புறான். ஏன்? நீ கர்த்தரை நம்பல, நீ சாஸ்திரத்தை நம்பிக்கொண்டிருக்கிறாய். அது உனக்கு நிம்மதியை தராது. நாங்களும் வீடு கட்டுறோம், எந்த சாஸ்திரமும் பார்க்கல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரே நீங்களை ஆசீர்வதிக்கிறவர். அதே கர்த்தரிடமா உனக்கு நிம்மதி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இயேசுவிட வந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில நிம்மதியை தருவார். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்ய கர்த்தர் கிருபை தருவார். படுக்கும் போது நிம்மதியா தூங்க கர்த்தர் கிருபை தருவார். சிலர் ராத்திரி வேளையில படுக்கும் போது நிம்மதியா தூங்குறது இல்லை. ஏன் தெரியுமா? பல சிந்தனையில குழப்பம். என்ன ஆகும், ஏது ஆகுமோ, எப்படி ஆகுமோ? ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை ஆவே. தூக்கம் இல்லாம நிம்மதி இல்லாம கஷ்டப்படுறியா? அப்பமே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி, இயேசுவே எனக்கு நிம்மதி இல்ல, என் மனசுல நிறைய பாரம் இருக்குது, நிறைய மனசுல கவலை ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன், நான் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்ய கிருபை தாரன்னு ஜெபம் பண்ணு. கர்த்தர் பாரத்தை எடுத்துக்கொள்வாரு, நீ நிம்மதியா தூங்கலாம். அல்லேலூயா. பழைய காலத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு அம்மா ரோட்ல தலையில பாரத்தை வச்சுட்டு நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். அப்போ அந்த வழியா ஒரு மாட்டு வண்டிக்காரர் வந்தார். அப்போ, அம்மா எப்படி தலையில வச்சு சமக்கிறிய, வண்டியில ஏறிக்க, உன்னை நான் அங்க கொண்டு விட்டுறதேன்னு சொல்லி ஏத்தினார். அப்போ ஏற்றி உட்கார்ந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் பின்னால திரும்பி பார்க்கற, இந்த அம்மா தலையில அதே லோடோட அப்படியே வண்டியில உட்கார்ந்துருக்கு. ஏமா என்ன, வண்டியில ஏறிட்டல, அந்த பாரத்தை இறக்கி கீழே வச்சான அப்படின்னு கேட்டார வண்டிக்கார. அந்த அம்மா சொல்லிச்சான், ஐயா நீங்க தான் பாவப்பட்டு என்னைய தான் வண்டியில ஏத்துனீங்க, அந்த தலையில் இருக்கிற பாரத்தையுமா வண்டியில ஏத்தணும், அதனால அது என்கிட்டே இருக்கணும். நானா வண்டியில யாருன்னா எல்லாத்தையும் இதுதான் சுமக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அதே மாதிரி இயேசு விட்ட வந்துட்டா நம்ம பாரம் எல்லாத்தையும் யார் தான் சுமக்கணும்? ஆமா, அதை நம்ம தலையில சுமந்துக்கிட்டே இருக்கக்கூடாது, அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பாரங்களை அவரிடத்திலே வைத்து விட்டால் நிம்மதியாய் உறங்க கர்த்தர் கிருபை தருவார். நம்ம தூங்க வேண்டிய நேரம் தூங்கணும், வேலை செய்ய வேண்டிய நேரம் என்ன செய்யணும்? வேலை செய்யணும். சிலர் சர்ச்சில் வந்து தூங்கிட்டு இருப்பான், அது தூங்குகிற இடம் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தர் சொன்னார், எங்க தூங்கினாலும் சர்ச்சில் தூங்காத.
ஏன்னு கேட்டக்கு ஒரு கதை சொன்னார். உங்களுக்கும் சொல்லியிருப்பேன், நான் ஞாபகம் இல்லை. என்ன தெரியுமா? சபையில தூங்கிட்டே இருந்தாரா, திடீர்னு ஒருத்தர் பக்கத்துல இருந்தவர் தட்டுன உடனே படக்குன்னு எந்திரிச்சிட்டாரு. தூக்கத்துல கலக்கத்துல இருந்து எந்திரிச்சு நின்றாரு. அப்போ பாஸ்டர் ஒரு அறிவிப்பு கொடுத்தார். நம்ம சபை கட்டுமான பணிக்கு, விரிவாக்க பணிக்கு 1 லட்சம் கொடுக்கிற ஒருவர் எழுந்து நிற்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பிரியமா. அதனால சொன்னார், எங்க தூங்கினாலும் எங்க தூங்காத, பாஸ்டர் ஆப்பு வச்சிருவார் உனக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவரிடத்தில் வந்தால் அவர் நிம்மதியை தருகிற தேவன், அவர் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கணும்னு சாதாரணமா சொல்றாங்க. அப்படி 8 மணி நேரம் தூங்கினா வாழ்க்கையில சரீரம் ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா 12 மணி வரை 1 மணி வரைக்கும் மொபைல்ல பேய் படம் பார்த்துட்டு ராத்திரி கனவுல பேயா வருது பாஸ்டர் அப்படின்னா, பேய் வராம வேற என்ன வரும்? பேயும் வரும், நோயும் வரும். நீ சமாதானமா படுக்க வேண்டிய நேரத்தில் தேவையற்ற காரியங்களை செய்து கொண்டிருந்தால் சமாதானம் வராது, அது சமாதானத்தை கெடுக்க வரும். ஆனா கர்த்தர் உனக்கு சமாதானம் தரணும்னா, சாப்பிட்டுட்டு நிம்மதியா ஜெபம் வேலை எல்லாம் முடிச்சுட்டு தூங்க வேண்டிய நேரத்துக்கு தூங்க போயிடணும். இல்லையா சொல்லுங்க. அப்புறம் ராத்திரி 12 மணி வரைக்கும் தூங்காம இருந்துட்டு காலையில 8 மணி வரைக்கும் தூங்குறது, இவங்களுக்கு தனி காலண்டர் போடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமான கர்த்தருடைய அப்படி அல்ல. அதுக்காக நைட்டு ஜெபிச்சு விழித்திருந்து ஜெபிச்சுட்டு காலையிலே வந்து கொஞ்சம் டயர்டா படுக்கிறது வேற. ஆனா நிச்சயமும் அதுவே இருக்க கூடாது. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடுவார். அப்ப சமாதானமா வாழணும்னா தூங்க வேண்டிய நேரம் தூங்கணும், ஜெபிக்க வேண்டிய நேரம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. சமாதானத்திலே 3 இருக்குன்னு சொன்னேன். 1 தேவன் தருகிற உள்ளத்தில் கிடைக்கிற தெய்வீக சமாதானம். யோவான் 14:27 தேவ சமாதானத்தை குறித்து அங்க இயேசு சொல்லுகிறார். வேகமா வாசிங்க. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த சமாதானம் வந்துட்டுன்னா கலக்கம் போயிடும், பயம் போயிடும், பீஸ்ஃபுல்லா நம்ம லைஃப் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதாங்க கர்த்தர் தர்றாரு. எதுக்குங்க இயேசு பின்னால ஓடுறோம்? இந்த சமாதானத்துக்கு தான். இது கடையில கிடைக்காது, மலையில கிடைக்காது, நதியில குளிச்சா வராது. இது இயேசப்பா சமூகத்துல அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டால் தான் இந்த சமாதானம் கிடைக்கும். கொலோசியர் 1:20-21 சொல்கிறது, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினாராம். ஆகவே உள்ளத்தில் இந்த சமாதானம் வருகிற அதே வேளையில 2வது ஒரு சமாதானம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அந்த கொலோசியர் 1:20-21 சொல்கிறபடி தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்கன்னா, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே வருகிற சமாதானம், தேவனம் உள்ளத்திலே தருகிற சமாதானம் ஒன்று. அதே தேவனோடு நாம் சமாதானமா இருக்கும் போது இந்த தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே எப்பவும் தகராறு இருக்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 பேரும் ஐக்கியமாய் சமாதானமாய் வாழ வேண்டும். ஆண்டவரோடு ஜெபிப்பதன் மூலமாய் அவருக்கு நமக்கும் தொடர்பு ஏற்படுகிறது. வேதத்தை தியானிப்பதன் மூலமாய் அவர் நம்மோடு பேசுகிறார். தேவனோடு மனிதராகிய நமக்கு சமாதானம் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா கணவன் மனைவியும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் இவருக்கே நான் மனைவியாயிருப்பேன், இவர்களுக்கே நான் கணவனாயிருப்பேன் சொல்றாங்களா இல்லையா? ஆனா பல குடும்பங்கள்ல ஊம சண்டை வரும். பார்த்துருக்கீங்களா? சில குடும்பத்துல இடி மின்னல் மாதிரி அடிதடிலாம் விழும், அது வேற, அங்க சமாதானம் இருக்காது. ஆனா சில குடும்பத்துல அடிதடி பேச்சே இருக்காது, பேசவே மாட்டாங்க, வாயே நினைச்ச மாட்டாங்க, அப்படியே கொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பேசவே மாட்டாங்க, பதிலே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரிதான் சிலருக்கு ஆண்டவரோட அடிதடி நடக்கு. நான் ஜெபம் பண்றேன், எனக்கு அது தரல, இது தரல, இவரெல்லாம் ஆண்டவரா அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் ஜெபமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவரை பார்க்கறதே இல்லை. நான் ஒன்று கேட்டா அவர் ஒன்று தராரு, நாம்பளை பிள்ளைய கேட்டா பொம்பளை பிள்ளைய தராரு. ஒரு அல்லையில சொல்லுங்க, அப்படி நடக்குதா இல்லையா?
குழந்தையே இல்லாதவங்களை நம்ம நினைச்சு பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவருக்கு நமக்கிடையே சமாதானம் இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு சமாதானம் இருக்கணும். அதான் மூணாவது சமாதானம். என்னன்னா, மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையே வருகிற சந்தோஷம், சமாதானம். முதல்ல தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள சமாதானம், உள்ளத்திலே தேவன் தருகிற சமாதானம், மனுஷனோடு மனிதன் சமாதானமா இருக்கணும். இந்த மூணு சமாதானமும் யார் தர்றா? இயேசு. அல்லேலூயா. பிசாசு இந்த மூணு சமாதானத்தையும் கெடுத்துருவான். ஆண்டவர்கிட்ட நம்மளை சமாதானமா இருக்க விட மாட்டான். அப்படிதான் ஏதேன் தோட்டத்துல ஏவாள் இடத்துல பழத்தை காட்டி ஆண்டவரை விட்டு மனுஷனை என்ன செஞ்சிட்டான்? பிரிச்சுட்டான். நம்மை தேவனை விட்டு பிரிப்பதான் சாத்தானுடைய வேலை. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன வந்தாலும் ஆண்டவருக்கு நமக்கும் எப்பவும் கனெக்ஷன் கரெக்டா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கனெக்ஷன் கரெக்டா இருந்தா நம்ம உள்ளத்துல என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். சமாதானம் பாதிக்கப்படுதுன்னா தேவனோடு கூட உறவு எப்படி இருக்குன்னு நீங்க ஆராய்ச்சி பார்க்கணும். சரியானபடி ஜெபிக்காம வேதத்தை தியானிக்காம இருந்தீங்கன்னா இந்த சமாதானம் பாதிக்கப்படும். அவ இந்த சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். மூணாவது, மனிதருக்கும் மனிதனுக்கும் இடையே எப்படி இருக்கணும்? அதான் சொன்னேன், கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வீட்டுக்கார அம்மாட்ட பேசி சமாதானமா இருக்கணும். உங்க வீட்டையாட்ட பேசி எப்படி இருக்கணும்? சிலருக்கெல்லாம் வீட்டையாட்ட மூஞ்சில முழிக்கிறதுக்கே எப்படி இருக்கு? நான் வந்துட்டு சனிய அப்படிம்பாங்க. சிலர் பார்த்திருக்கீங்களா? சில வீட்டு ஐயாட்ட கேட்டா, அது போகுதாண்ணா, அது என்ன எரும மாடா, அது என்ன அது போகுதான், அப்போ பிடிக்கவே இல்லை, பார்த்தா சைக்கே இல்லைண்ணா. ஏங்க, இந்த பொண்ணை தானே திரும்ப திரும்ப பார்த்து செலக்ட் பண்ண. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாலும் பழமும் கொடுத்து 100 போட்டோ எடுத்தியா அதே பொண்ணு தானே. அப்போ எப்படி பிடிச்சது? அப்போ மனசுல நல்ல அன்பு இருந்தது, சமாதானம் இருந்தது. இப்போ வாழ்க்கையில போக 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 செய்யறது பிடிக்கல. நான் மீன் குழம்பு வைக்க சொன்னா அவ பருப்பு குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நான் அங்க போம்னா அவ இங்க போவாங்க. இந்த மாதிரி ஒரே குழப்பமா இருந்தா மனம் திரும்புங்க. வீட்டுல முதல்ல சமாதானமா இருங்க. வீட்டம்மாட்ட வீட்டையா 2 பேரும் உட்காந்து பீஸ்ஃபுல்லா பேசுற பழக்கம் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கணவன் மனைவி பேசுற விதத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் கனெக்ஷன்ல இருக்குதா தகராறுல இருக்கான்னு. அம்மாவா இல்லையா? எப்பா சாப்பிட்றீங்களாப்பா, போறப்பா அப்படின்னு அந்த அம்மா பேசுறாங்கன்னா பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா தான் லைன் போயிட்டு இருக்கு, அவரை சாப்பிட சொல்லு அப்படின்னு பிள்ளைகிட்ட சொன்னா அங்க ஏதோ தகராறுல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படித்தானே? ஆமா, அப்படிதான் ஒரு குடும்பத்துல சண்டை வந்துதான். சண்டை வந்த உடனே 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்களாம். நம்ம சண்டை வந்துட்டுனா யாரும் வாய் திறந்து நினைச்ச கூடாது, பேசக்கூடாது. துண்டு சீட்டில் தான் செய்யணும், எழுதி நம்ம பழக்கத்தை தெரிவித்துக் கொள்ளணும். உடனே ஒரு தடவை சண்டை வந்துட்டு அவர் அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு ஆபீஸ் போனோம். இப்போ அவர் தூங்குற ஆள் 7 மணி வரைக்கும். 4 மணிக்கு எழுப்பி விடணும். மனைவிட்ட சண்டை பேசணும். ஒரு சீட்டு எழுதி வச்சார் மேசையில், 4 மணிக்கு என்னை எழுப்பி விடவும், நான் அதிகாலையிலே வேலைக்கு போக வேண்டும். படுத்துட்டார். கடைசியில் 6 மணி வரைக்கும் தூங்கிட்டு திடீர்னு முழிச்சு பார்த்தா மணி 6 ஆயிட்டு. என்ன? உடனே மனைவிட்ட கேட்க முடியாதுல்ல, ஏன் என்னை எழுப்பி விடவில்லை அப்படின்னு சொல்லி சீட்டு எழுதி வச்சார். அந்த அம்மா மறுபடியும் அதை பார்த்துட்டு ஒரு சீட்டு எழுதி வச்சது, உங்கள் தலையணைக்கு கீழே போய் பார்க்கவும். அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு சீட்டு இருந்தது, மணி 4 ஆகிவிட்டது, எழும்பவும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் தண்ணி ஊற்றி எழும்பினாலே எழும்ப மாட்டான், தலையணைக்களை சீட்டை வச்சு இவன் என்னைக்கு எழும்ப? சண்டை போட்டு இப்படி குடும்பம் நடத்த முடியுமா ஐயா? நிறைய குடும்பம் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பேசவே மாட்டாங்களாம். எப்படி குடும்பம் சமாதானமாக இருக்கும்? இதுல என்னன்னா, சில ஊழியக்காரங்க கூட மனைவி கூட்டிட்டு ஒன்னா வர்றதில்ல. அது அந்த பிசாசு எதுக்கு ஒன்னா கூட்டு போகுது அப்படிங்கிறான். அது பிசாசா தெரியுது. எப்படி கர்த்தர் நம்ம பயன்படுத்துவாரு, எப்படி கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார், எப்படி நிம்மதி இருக்கும். முதல்ல தேவனுடைய பிள்ளைகளானாலும் ஊழியர்களானாலும் குடும்பத்திலே சமாதானமா இருந்தா தான் வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியும். என்ன அமைதியாயிட்டீங்க? ரொம்ப தகராறுல ஓடலையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகராறுல ஓடனா தகராற சரி பண்ணணும். வண்டியில திடீர்னு ஏதாவது சவுண்ட் வருதுன்னா கவனிக்கணும். உடனே வண்டியை நிப்பாட்டி. சிலர் பைக்கில் பார்த்துருக்கீங்களா, இந்த பக்கம் அந்த சிக்னல் லேம்பு அது அந்து தொங்கும்,
பின்னாடி உள்ளது அந்து தொங்கும். அது கட கட கடன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும். இவன் பாட்டில் வண்டியில போயிட்டே இருப்பான். அதே மாதிரி நிறைய குடும்பத்துல கணவன் மனைவி உறவு ஒரு பக்கம் அந்து தொங்குது, மாமியார் மருமக உறவு அந்து தொங்குது, ஆனா வண்டி ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. செபம் நடக்கு, சர்ச்சுக்கு போறது நடக்கு, எல்லாம் நடக்குது, சமாதானம் அந்து தொங்கிட்டு கிடக்கு. நான் இப்போ கீழே விழுவேனா வேற கீழே விழுவேனான்னு அது அல்ல. தேவன் தருகிற சமாதானம் மனிதரோடு மனிதருக்கு சமாதானம். அல்லேலூயா சொல்லுங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14 இருந்து 18 வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா, இயேசு பகையை சிலுவையிலே கொன்று இரு திறத்தாரையும் சமாதானமாக்கினார். பிரிவினையாக நடுச்சுவரை தகர்த்து போட்டார். இஸ்ரவேலருக்கும் புறஜாதிக்கும் இருந்த அந்த பாகுபாடை உடைத்து சமாதானமாக்கினார். மனிதன் மனிதனோடு சமாதானமா இருக்கணும். அல்லேலூயா. ஆனா ரோமர்ல ஒரு வார்த்தை சொல்றார், கூடுமால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடு எப்படி இருங்க. சில மனிதர்கிட்ட நீங்க சமாதானமா போகணும்னு நினைச்சாலும் அவன் வில்லங்க பாத்தியாவே இருப்பான். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்காக இந்த பாயிண்ட்டை சொல்லி உங்க வீட்டுக்காரர்கிட்டெல்லாம் சமாதானமா வாழ முடியாதுன்னா நீங்க அங்க வரக்கூடாது. அதுங்க சமாதானம் ஆகித்தான் ஆகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்துல சொல்றாரு, சில ஆட்கள் சமாதானமே ஆக மாட்டான். அப்போ நீ மல்லுக்கு நிக்காத, சமாதானத்துக்கு வழி முயற்சி பண்ணு. சரி இல்லையா, அவன் பாதலை விட்டுரு, நீ உன் பாதல போயிட்டே இரு, நிம்மதியா இரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, அப்போ 2வது கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் என்ன சொல்லுங்க? சமாதானம். சந்தோஷத்துல 3 சொன்னேன், சமாதானத்துல 3 சொன்னேன். தேவனுக்கும் நமக்கிடையே சமாதானம், நம்ம உள்ளத்துல தேவன் தருகிற சமாதானம், மனிதருக்கும் இடையே சமாதானம். 3வது ஆசீர்வாதம் அதே சங்கீதம் 4:8 சொல்லுகிறார். அங்கே தேவ பக்தன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அல்லேலூயா. ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்மை சுகமாய் வாழ வைக்கிறவர். 3 யோவான் 2 சொல்லுகிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து, பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க வாழ்ந்து சுகமாயிருங்க. நீங்க வாழ்ந்து சுகமாயிருங்க. அப்படியே விசுவாச அறிக்கைடுங்க, நான் வாழ்ந்து சுகமாயிருப்பேன், என் குடும்பம் வாழ்ந்து சுகமாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை வாழ வைத்து நம்மை சுகமாய் வைக்கிற தேவன். தாவீது அதை அனுபவிச்சு சொல்றார், கர்த்தாவே நீர் ஒருவரே என்ன சுகம். ஏன்னா அவர் நிறைய அடி வாங்கின ஆளு தாவீது. மாமனாராகிய சவுல் இவனை கொலை செய்ய தேடின அனுபவம் அவனுக்கு இருந்தது. அவன் குடும்பத்தில் அவனுக்கு பெரிய வேதனை. அவன் பிள்ளை அவனுக்கு எதிராக செயல்பட்டு அவன் ராஜ்யபாரத்தை தள்ளிட்டு ராஜ்யபாரத்தை பிடிக்க அப்சலோம் முயற்சி செய்தான். குடும்பத்தில் தாவீது நிறைய போராட்டத்தை சந்திச்சார். அதனாலதான் சொல்றார், கர்த்தாவே பிள்ளை ஒரு பக்கம் உயிரை வாங்குது, மாமனார் ஒரு பக்கம் உயிரை வாங்குறாரு, நீர் ஒருத்தர் தான்ப்பா என்ன சுகமா வைக்கிறவரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இந்த உலகத்துல என்னதான் மனிதர்கள் இருந்தாலும் நமக்கு சுகமான வாழ்க்கை யார் தான் தரணும்? ஏசப்பா தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சுகத்துல 3 சுகம். முதல் சுகம் மார்க் 5:34 வாசிங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், 12 வருடமாய் பெரும்பாடுள்ள சிறியை பார்த்து உன் வேதனை நீங்கி சுகமா இரு. சரீரத்தில் வியாதியில நல்ல சுகத்தை தந்து நம்மை சுகமாய் வைக்கிறவர். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் ஒரு நாள் திடீர்னு கொஞ்சம் பல்லுக்காக டெஸ்ட் பண்ண ஹாஸ்பிட்டல் போனேன். அப்போ உங்களுக்கு பிளட்டு எல்லாம் டெஸ்ட் பண்ணணும், சுகர் ப்ரெஷர் இருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தாரு. உடனே எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா லைட்டாக லெவலில் நிற்குது அப்படின்னாங்க. அது லெவலில் தான் நிற்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், இம்மட்டும் வா இதற்கு மிஞ்சி வராதேன்னு கடல் எல்லைக்கு கட்டளையிட்டு வச்சிருக்காராம். அதே மாதிரி சுகருக்கு கட்டளை போட்டு வச்சிருக்காரு, இதுக்கு மேலே இவன்ட்டு வராத. ஏன்னா இந்த பாடி எனக்காக ஓடி ஊழியம் செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதன் மூலம் அநேகரை என்னை தேடி என்கிட்ட வரணும் அப்படின்னு அவர் சித்தமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் சொல்லுகிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் நல்லா பாடி வச்சிருந்தாங்க, ஆனால் பாடியில் வியாதி வந்து சுகவினை வந்து பாடி ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் ஆகி ஊழியமே பாதிக்கப்பட்ட நிலையிலும் பலர் இருக்கிறார்கள். ஆகவே நாம் ஆரோக்கியமாய் வாழ்வது ஆண்டவருக்கு மகிமையாய் இருக்க வேண்டும்.
ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால இந்த மாதிரி விசுவாசத்தை அறிக்கையிடுங்க அடிக்கடி. நம்ம நிறைய அது வரத்தானே செய்யும். அது வயசான இப்படியே அறிக்கை பண்றோம். அப்படி அறிக்கை பண்ணக்கூடாது. ஆண்டவர் என் பரிகாரியா இருக்கிறார், நான் சுகமாயிருப்பேன் என்று அறிக்கை செய்யணும். ஆமென் சொல்லுங்க. நிறைய நம்ம வாயினாலே நம்ம ஆசீர்வாதத்தை இழந்துருந்தோம். டாக்டர் பால்யாங்கீஸ் சொல்லுகிறார் தன்னுடைய பிரசங்கத்துல, நீ என்ன ஜெபிக்கிறையோ வாயில அதை அறிக்கையிடு, என்ன நம்புறியோ அதையே சொல்லிக்கிட்டு. நீ ஜெபிக்கிறதுக்கு மாறாக உன் வாயில அறிக்கையிட்டா சாத்தான் அதை பிடித்து கொண்டு உன் வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதத்தை கெடுப்பான். கர்த்தர்கிட்ட போய் குற்றம் சாட்டுவான். ஜெபிக்கிற பிள்ளைன்னு சொல்றீங்க, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவான். அதனால வாயின் வார்த்தையில நீ விசுவாசமாயிரு, அறிக்கையிடுன்னு சொல்றாரு அவரு. ஆமென் சொல்லுங்க. அவர் 5 ஆத்துமா சபையில இருக்கும்போது 3000 ஆத்துமாக்களை கர்த்தர் தருவேன்னு சொன்னாராம். அப்போது அதிலிருந்து அவர் தன்னுடைய விசுவாச வார்த்தையை மாற்றிட்டாராம். 5 பேர் முன்னாடி இருப்பாங்களாம், பேசுவாங்களாம், இங்க கூடி இருக்கிற 3000த்துக்கு மேற்பட்ட ஜனங்களே அப்படின்பாராம். அதுல ஒரு விசுவாசி, பாஸ்டர் உங்களுக்கு கொஞ்சம் ஏதோ ஆயிப்போச்சு, 5 பேரை வச்சுக்கிட்டு 3000 ஜனங்களா அப்படின்னு கேட்டாரா. அப்ப சொன்னாரா, உன் கண்ணுக்கு அது தெரியல 3000, என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்பாரா. இல்லையா சொல்லுங்களேன். ஆனா அப்படித்தான் பேசுவேன். உனக்கு பார்வை சரியில்லை, எனக்கு அந்த ஆவிக்குரிய பார்வை இருக்கு. ஆகவே இங்க பின்னாடி இருக்கிற அந்த வாலிபர் கூட்டமே அப்படின்பாரா. அப்படியே பேசி 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 3000 ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்தாரு. அப்புறம் 6000 கொடுத்தாரு. அப்புறம் 10,000 கொடுத்தார், லட்சம் கொடுத்தார். இன்னைக்கு 10 லட்சம் விசுவாசிகள் சபையில் இருக்கிறார்களாம். ஆகவே அவர் சொல்லுகிறார், வாயில ஒழுங்க அறிக்கையிடு வார்த்தையை, அந்த விசுவாச வார்த்தை அறிக்கையிடுவோம், நல்ல சுகத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சரீரத்திலே நாம் சுகமாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்ம அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 21 23 வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 21 23 வசனத்தை வாசித்தீங்கன்னா, அங்கே சீமோன் என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டிருந்தான், ஞானஸ்நானப்பட்டிருந்தான், சபையில் ஐக்கியமாயிருந்தான். ஆனால் அவனுடைய உள்ளத்திலே தவறான குணம் இருந்தது. ஆகவே பணத்தை கொண்டு வந்து வரத்தை சம்பாதிக்கலாம் என்று நினைத்த போது பேதுரு சொல்லுகிறார், நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதை காண்கிறேன், நீ தேவனிடத்தில் மனம் திரும்பி வேண்டிக்கொள் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். அதுல கசப்பான பிச்சின்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க, அதான் மோசமான நோயின் அர்த்தம். இந்த சீமோன் வெளியே நல்லா இருந்தாரு, ஆனா உள்ளுக்குள்ள அவருக்கு என்ன இருந்தது? நோய் இருந்தது. பணத்தினால எல்லாம் சம்பாதிச்சிடலாம், பணத்தை கொடுத்தா வரத்தை வாங்கலாம், அது தவறான நோய்னு சொல்றார். இதே போலத்தான் நம்முடைய ஆத்துமாவிலே பல நோய்களை சத்துரு வைக்கிறார். பொறாமை, கசப்பு, மேட்டிமை, பல்வேறு விதமான அசுத்த எண்ணங்களை கொண்டு வந்து உள்ள நோயை கொண்டு வந்துருதான். ஆனா கர்த்தர் சிலுவையிலே நம்முடைய புறமான நோய் மாத்திரமல்ல, உள்ளான நோய்களை சுமந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்ப உள்ளேயும் நம்ம எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆளை பார்த்தா சிரிச்சு நம்மளால பேச முடியணும். ஒரு ஆள் நல்லா இருக்கிறத பார்த்தா நம்ம மனசுல பரவாயில்ல, கர்த்தர் நல்லா வச்சிருக்காரான்னு என்ன செய்யணும்? சந்தோஷப்படும். அண்ணா கட்டிட்டானே வீடு, நமக்கு இன்னும் கட்டல, பாஸ்டர் கட்டிட்டாரே அப்படின்னு வயிறு எரிஞ்சிடக்கூடாது. அது நோய் இருக்குன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, யாருமே நல்லா இருந்தா அவங்க மனசுல கெட்ட எண்ணம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அவங்க நல்லா இருக்காங்கன்னா ஏதோ கரையை அவங்களும் செலுத்தி தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்படி சரியான வழியில வரலன்னா அது நிலைக்கவும் செய்யாது. ஆகவே நம்ம உள்ளத்துல நல்லதையே எண்ணுவோம். ஆமையில காணல, அல்லேலூயா காணல, உள்ள எங்கும் கோளாறு இல்லையே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம உள்ளத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார் அதிகமா. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ. அதனால ஒரு ஆள்கிட்ட பேசும்போதே உடனே உள்ள என்ன வருதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். வெளிய வாயில அதான் வெள்ளி தங்க முலாம் பூசப்பட்ட அப்படியே வார்த்தை மாதிரி, நல்லா இருக்கீங்களா, நீங்க நல்லா இருக்கீங்களா, உள்ளுக்குள்ள இன்னும் சாவலியாப்பா, இன்னுமா நீ உயிரோட இருக்க அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைச்சா உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? நோய் இருக்குன்னு அர்த்தம். ஆகவே வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணு. வெளியே பார்த்தா இந்த ஆள் மாதிரி கிடையாது, தங்கமான ஆளியா, ஆமா இதா உள்ள பித்தளை கூட சேராது, அப்படி இருக்க கூடாது. ஆகவே அது நோய். அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்விலே உள்ளேயும் சுகமாய் வாழ வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல எண்ணம், தாழ்மை, அன்பு, விட்டு கொடுத்தல், சகிப்பு, இவற்றை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை சுகமாய் வைக்கிறார். அல்லேலூயா. நீங்க அந்த உள்ள சரியில்லைனால உங்க சமாதான சந்தோஷம் பாதிக்கப்படும்.
அங்க நிம்மதி போயிடும். அப்புறமா ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் உணர்த்துவார். அப்போ என்ன நினைச்ச, அந்த ஆளை பத்தி என்ன மனசுல திட்டுன, என்ன முறுமுறுத்த அப்படின்னு சொல்லி பேசுவார். உடனே ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டு எனக்கு நல்ல இருதயத்தை தாராண்டவர் என்று ஜெபிச்சா கர்த்தர் நமக்கு உள்ளத்தை சுகமாக்குவார். ஹல்லேலூயா. அவை இரண்டாவது சுகம் ஆத்துமாவில். மூணாவது 3 யோவான் 2 சொல்கிறபடி எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. செய்தி முடிக்க போறேன். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாவற்றிலும். ஒரு ஆளை பார்க்குறீங்க, சுகமா இருக்கீங்களா? உங்க பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா? கல்யாணம் முடிஞ்ச மகா நல்லா இருக்காளா? சுகமா இருக்காளா? கேட்குறோமா இல்லையா? அது என்ன, அப்போ எல்லாரும் குடும்பமா வீட்டில் நோயா படுத்து கிடக்காங்கன்னு அர்த்தம்? சுகமா இருக்குன்னு ஏன் கேட்கும்? எது கேட்குறோம்? வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிறதா? நிம்மதியா இருக்கிறீங்களா? அப்போ நம்மையும் கர்த்தர் சுகமாய் வாழ வைக்கிறார்னா எல்லா விதத்திலும் நம்ம நிம்மதியா சமாதானமா நல்ல வேலை நல்ல குடும்பம் தந்து சுகமாய் வாழ வைக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அதான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்கணுமா? சுகமா இருக்கணும். எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணும்? வாழணும். ஆமென் சொல்லுங்க. வாழா வெட்டியா அல்ல, வாழ வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே நம்ம வாழ்ந்து சுகமா இருக்க கர்த்தர் கிருபை தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இந்த 3 முத்தான ஆசீர்வாதங்களை யாருக்கு தருகிறார்? ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். அதே சங்கீதத்துல 4வது சங்கீதத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அதுல 4வது வசனத்தை பாருங்க. சங்கீதம் 3ஆம் வசனம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில். நீங்க பக்தியான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா இந்த 3 ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. இந்த 3 ஆசீர்வாதங்கள் யாருக்கு? பக்தி உள்ளவனுக்கு. அல்லேலூயா. பக்தி உள்ளவர்கள் தான் கூப்பிடுவார்கள், ஜெபிப்பார்கள். அடுத்து கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய மாட்டார்கள். இந்த 3 குவாலிட்டி இருந்தா இந்த 3 ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். ஜெபிப்போமா? ஜெபிக்கும்படி நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ்.